வெல்கம் டு த்ரோனாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் நம்ம க்ரோ ஆகி போறது, அதுக்கு பேரு தான் ஜென்ரலா டெவலப்மெண்ட் சொல்றோம். அப்ப நம்ம ஒரு கண்ட்ரில டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கண்ட்ரி வந்து அடுத்த லெவல் வளர்ந்து போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி வளர்றாங்க? என்னென்ன கண்ட்ரிஸ் அதை எப்படி மெஷர் பண்றாங்க? ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுதா இல்லையான்னு அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி வந்து எல்லா விஷயத்திலுமே முழுமையா டெவலப் ஆனாதான் அந்த கண்ட்ரியை வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம எல்லாமே கேட்டிருப்போம், டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு. இந்தியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில தான் லிஸ்ட்ல நம்ம இருக்கோம். ஓகே, ஒரு கண்ட்ரி முழுசா டெவலப் ஆகுது அப்படின்னா அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு, எதெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படின்னா ஃப்ரீடம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரீடம் சென்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் உணரணும். பார்ட்டிசிபேட்டிவ் இன்வால்வ்மெண்ட். அங்க இருக்கிற எல்லா மக்களுமே எல்லா விஷயத்திலும் ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. மணி வைஸ் எக்கனாமிக் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மணி வேல்யூ தான். ஸோ மணி வைஸ் எல்லாருமே வந்து கொஞ்சமாவது ஈக்குவாலிட்டியா இருக்கணும். எப்பவுமே ரொம்ப பணம் இருக்கிறவங்க ஜாஸ்தியா இருந்தது அவங்களுக்கு மட்டும் பணம் வந்துட்டே இருக்கிறது, இல்லாதவங்க இன்னும் புவர் ஆயிட்டே இருக்கிறது, அது வந்து இட் இஸ் நாட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. அப்புறமா செக்யூரிட்டி. அந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா மனுஷங்களுமே வந்து ஒரு செக்யூர்டான ஃபீல் வந்து இருக்கணும். ஒரு சேஃபா தான் நம்ம இருக்கோம் இந்த கண்ட்ரில அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். லைஃப் வித் டிக்னிட்டி. டிக்னிட்டி அப்படின்னா பார்த்தா இட் இஸ் கால்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஒரு ஒரு மனுஷனுமே அந்த கண்ட்ரில வாழறவன் வந்து ஒரு டிக்னிட்டியோட அவன் ஃபீல் பண்ணணும். குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நீங்க ஆப்வியஸா நல்லா பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே சேர்ந்தாதான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு முழுமையா ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் கோல்ஸ். அப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே கோல்ஸ் தான் இருக்குமா லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ டீச்சர் இப்ப என்னோட கோல் வந்து என்னோட த்ரோனாஸ் அகாடமியை நான் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும் நான் திங்க் பண்ணலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்டா அவனோட கோல் என்னவா இருக்கலாம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க்ஸ் இன்னும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ற ஒரு விவசாயிக்கு எப்படி இருக்கலாம்னா இந்த வருஷம் நல்லா பயிர் விளையணும், நமக்கு அது நல்ல லாபம் வரணும்னு அவர் தோணலாம். ஆஸ் அ பிஎம் ஹோல் கண்ட்ரியை வந்து அடுத்த லெவல் எப்படி போகணும்னு அவருக்கு இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் கோல்ஸ் வந்து எல்லாருக்குமே சேமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்டல் கோல்ஸ் டிஃபர் ஆகும். டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். Development for one person can be destructive for another. For example, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு டேம் கட்டணும் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து திங்க் பண்றாரு. அவர் அதுல டேம் கட்டினாருன்னா அவருக்கு அதுல ப்ராஃபிட் வரும். ஓகே, அந்த லோக்கல் கம்யூனிட்டியில வந்து ஒரு நல்ல வாட்டர் வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு இடம் அது மாதிரியும் கிடைக்கும். பட் ஏற்கனவே அந்த டேம் இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கோல் வந்து டேம் கட்டணும்ன்றது, அவருக்கு வந்து அது ப்ராஃபிட்டா இருக்கு. பட் அதுக்காக அவர் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் காலி பண்ண வைக்கிறது வந்து இன்னொருத்தருக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கொடுக்குது. அதுதான் சொல்றாங்க டெவலப்மெண்ட் ஒருத்தருக்கு இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும், நாட் அ நெசசிட்டி. ஒருத்தரோட டெவலப்மெண்டல் கோல் வந்து இன்னொருத்தவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற அளவு கூட இருக்கலாம். அதுதான் இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து டேம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ். இன்கம் அப்படின்றத நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோலா இத்தனை வருஷமா இருந்துட்டே தான் இருக்கு, இனியும் அப்படிதான் இருக்கும். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். உனக்கு நம்மளுக்கு நல்லா இன்கம் இருந்தா மட்டும்தான் வி கேன் பை மெட்டீரியல் கூட்ஸ் சர்வீசஸ் எல்லாமே நம்மளால வந்து வாங்க முடியும். மக்கள் வந்து அப்ப என்னெல்லாம் இன்னும் எதிர்பார்க்கறாங்க, பீப்புள் என்னெல்லாம் சீக் பண்றாங்க இன்கம் தவிர, ஈக்குவலான ஃப்ரீடம் வேணும், எஜுகேஷன் வேணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாருமே ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணணும், செக்யூரிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களோட கண்ட்ரில ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா அவங்க ஃபீல் பண்ணணும், ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே அவங்கள மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணணும், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இன்கம் தவிர மக்கள் எல்லாருக்குமே இந்த கோல்ஸ் எல்லாம் வந்து காமனா இருக்கு. நேஷனல் டெவலப்மெண்ட். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து இண்டிவிஜுவல் கோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து நேஷனல் கோல். அப்போ ஒரு கண்ட்ரிக்கு கோல் எப்படி இருக்கும், எப்படி செட் பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து பெனிஃபிட் பண்ற மாதிரி எந்த கோல் இருக்கோ அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இதெல்லாம், இந்த 5 இயர் கோல்ஸ் அது மாதிரிலாம் பிளான்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே இதுக்குதான் யூஸ் பண்றாங்க.
Individuals have different goals. Their motive of the national development is definitely different. நம்ம பார்த்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கு. ஒருத்தன் வந்து டீச்சர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே அவங்க எதிர்காலம் வந்து செக்யூர்ட், நம்ம கண்ட்ரி அடுத்த லெவல்ல கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அதே ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கண்ட்ரி அக்ரிகல்ச்சர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், நம்ம எந்த கண்ட்ரியுமே டிபெண்ட் பண்ணிருக்க வேணாம், அப்படி இருந்தா நம்ம கண்ட்ரி ஒரு டெவலப்டு கண்ட்ரியா ஆயிடலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்களோட நேஷனல் கோலோட டெஃபினிஷனே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஃபார்மர் இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் வேல தான் பில்ட் ஆகணும்னு அவர் நினைக்கிறார். ட்ரேடர் அவர் வந்து வேற ஒரு வகையில வந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு. டீச்சர் இன்னொரு வகையில இருந்தா நம்மளோட கண்ட்ரி சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட தனிப்பட்ட கோல் தவிர நேஷனல் கோலுமே கூட டிஃபர் ஆக தான் செய்யும். கம்பேரிசன் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்டேட்ஸ். அப்ப நம்ம டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரீஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. கம்பேரிசன் த்ரூ நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம். எஸ், நம்மளுக்கு பேர்ல இருந்து ஈஸியா இப்ப தெரியும். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இன்கம் ஆஃப் ஆல் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு கண்ட்ரில வாழற எல்லா ரெசிடென்ட்ஸ், அதாவது ஓவரால் பாப்புலேஷன், அவங்களோட இன்கம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா வில் கெட் அன் ஆன்சர். அதுக்கு பேர் தான் நேஷனல் இன்கம். இது ஒரு பர்டிகுலர் இயர் கிடையாது, த்ரூ ஃபியூ இயர்ஸ், அதான் பீரியட் ஆஃப் டைம் டியூரேஷனை சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணா நம்மளுக்கு நேஷனல் இன்கம் வந்து கிடைக்கும். எதுக்காக நம்ம இந்த நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியா, டெவலப்பிங் கண்ட்ரியா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரியான்றத அவங்க வந்து ஈஸியா கேட்டகரைஸ் பண்ண விரும்புறாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா டோட்டல் இன்கம், அதாவது நேஷனல் இன்கம் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும், ஹையா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்ஏ, யூகே, அவங்கள ஜப்பான் எல்லாருமே. அப்ப இது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு சொல்லிடுமா ஒரு கண்ட்ரி வந்து நல்ல டெவலப்டு கண்ட்ரியா இல்லையான்றது நேஷனல் இன்கம் மட்டுமே சொல்லுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து கிடையாதுன்னு தான் அர்த்தாங்க. இட் இஸ் நாட் அ வெரி யூஸ்ஃபுல் மெஷர். அது மட்டுமே வழியானா கண்டிப்பா கிடையாது. கண்ட்ரீஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு பாப்புலேஷன் வந்து ஆப்வியஸா இருக்கு. இப்ப சைனா, இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஓவர் பாப்புலேஷன், இதே வேற ஒரு கண்ட்ரில வந்து கம்மி பாப்புலேஷன் இருக்கலாம். அப்ப நம்ம எப்படி வந்து ஈக்குவலான நேஷனல் இன்கம் சூஸ் பண்ண முடியும்? சோ அந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வருது. இட் வில் நாட் கிவ் தி ஆவரேஜ் அமௌண்ட் ஏர்ன்ட் பை அ பர்சன். அப்போ ஒருத்தர் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டை வந்து இந்த டோட்டல் இன்கம்மால கொடுக்கவே முடியாது. அப்ப இதுக்காக தான் இன்னொரு இது கொண்டு வந்தாங்க, எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் என்னன்னா பெர் கேபிட்டா இன்கம், PCI. அதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஆவரேஜ் இன்கம். அப்ப நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டோட்டல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா நேஷனல் இன்கம் ஆர் டோட்டல் இன்கம், அதுதான் நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சோ அந்த டோட்டல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி டிவைடட் பை த டோட்டல் பாப்புலேஷன். ஒரு கண்ட்ரில எவ்வளவு இன்கம் வந்துச்சோ டிவைடட் பை அந்த கண்ட்ரில இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன். இதை நம்ம டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து PCI, பெர் கேபிட்டா இன்கம் ஆர் ஆவரேஜ் இன்கம். இப்படி இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஆள் வந்து எவ்வளவு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு, ஒரு ஆளுக்கு எவ்வளவு இன்கம் ஆவரேஜா வருது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம் பெர் கேபிட்டா இன்கம். அப்ப இது வந்து ஒரு கன்ஃபார்மா நம்மளுக்கு ஒரு ஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குதா ஒரு கண்ட்ரி டெவலப்டா இல்லையானா? அஃப்கோர்ஸ் இதுவும் அப்படி கிடையாது. ஏன் கிடையாது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அம்பானி, ரிலையன்ஸ் ஓனர், இப்ப அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். முகேஷ் அம்பானி அவரோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவரோட டோட்டல் இன்கம், அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். இது மாதிரி ஒரு 10 அம்பானி மாதிரி ஆளுங்களோட நம்ம இன்கம் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம நாட்டுல புவரா இருக்கிறவங்க இல்ல மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க இன்கமே சேர்த்து நம்ம போடும்போது அப்ப ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் வந்து இட் கம்ஸ் அஸ் டோட்டலி பயாஸ்டு. ஒரே மாதிரியான நம்மளுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து காட்டவே காட்டாது. அதுதான் இதோட மெயின் ரீசன். அதான் இங்க சொல்லியிருக்காங்க டிராபேக்ஸ் என்னன்னா இட் ஹைட்ஸ் த டிஸ்பாரிட்டிஸ். டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னா என்னதுன்னா டிஃபரன்சஸ். ஒருத்தர் என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்றது தெரியவே தெரியாது. டிஃபரன்ஸ் வந்து மறைச்சிருது இந்த பெர் கேபிட்டா இன்கம்ன்றது. எக்ஸாம்பிள், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஹை இன்கம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி அம்பானி மாதிரி சில நல்லா பணம் இருக்கிறவங்க வந்து அவங்க தான் ஹை கிளாஸ் பீப்புள் வந்து ஹை இன்கம் வச்சிருக்காங்க. ஆவரேஜ் இன்கம் ஆல்சோ ஹை. அப்ப அவங்களோட மணினால நம்ம கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கமும் ஜாஸ்தியா காட்டுது. பட் இட் டஸ் நாட் கிவ் எனி ப்ராப்பர் ஐடியா அபவுட் த ஆக்சுவல் சிச்சுவேஷன். பட் அதுதான் நிஜமா? அப்ப எல்லாருமே அவருக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதனால இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு மெஷர்மெண்டா வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே,
வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் ஆன் பெர் கேபிட்டா இன்கம். வேர்ல்ட் பேங்க் அப்படின்றது யாருன்னா அவங்க தான் வந்து நம்ம கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே மெயினா வந்து ஃபினான்ஷியலா ரிப்போர்ட் கிரியேட் பண்றது அதெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் ஆன் பிசிஐ. World Development Report every year to compare the nations on the basis of per capita income. Every year வந்து என்ன பண்றாங்கன்னா உங்க per capita income பேஸ் பண்ணி எல்லா நேஷனுமே வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட ஜிடிபி எப்படி இருக்கு, இந்த கண்ட்ரியோட ஜிடிபி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல லெஸ் ஆயிருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம 2017ல கடைசியா எடுத்த கணிப்புபடி பார்க்கலாம். பெர் கேபிட்டா இன்கம் வந்து யூஎஸ் அவங்க டாலர்ஸ் $12,056 பெர் ஆனம். அந்த இது அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம எப்படி சொல்றோம்னா ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே பெர் கேபிட்டா இன்கம் ஒரு கண்ட்ரியோடது $955 பெர் ஆனம் ஆர் லெஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து லோ இன்கம் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2017ல எடுத்த கணிப்புபடி நம்ம இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா 1820 பெர் ஆனம். அவ்வளோ டாலர்ஸ் தான் நம்ம வந்து இயர்லி அந்த இயர்ல காட்டியிருக்கோம். அதனால நம்மள வந்து எந்த கேட்டகரியில போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ மிடில் இன்கம் கண்ட்ரில நம்ம வரோம். நெக்ஸ்ட், இன்கம் அண்ட் அதர் கிரைட்டீரியா. ஓகே, நம்ம இன்கம் மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண போறோமா அப்படின்னா கிடையாதுன்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அப்ப அது தவிர வேற என்னெல்லாம் கூட ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். The development of a nation is judged by income and other criteria. இன்கம் தவறையும் மற்ற கிரைட்டீரியாஸ்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. என்னென்னலாம் இருக்கு அகைன் இது வந்து 2017-18ல எடுத்த சர்வே படி தான் நம்ம இப்ப பாக்குறோம். என்னென்னலாம் இருக்குன்னா ஐஎம்ஆர் அப்படின்றது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா சின்ன குழந்தைங்க பிறந்தோடனே எத்தனை பேர் வந்து இறந்து போறாங்க அப்படின்றது தான் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். இந்த இடத்துல வந்து 1000 லைவ் பர்த், ஒரு 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஒரு வருஷம் அதுல எத்தனை குழந்தைங்க இறந்து போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், லிட்ரஸி ரேட். எத்தனை குழந்தைங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் குழந்தைங்க கிடையாது, எத்தனை பேர் வந்து நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, அதான் லிட்ரஸி. அடுத்தது NAR, நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா ஒரு 100 குழந்தைங்கள வந்து 14ல இருந்து 15 வயசு குழந்தைங்க எத்தனை பேர் வந்து ஸ்கூலுக்கு அட்டன் பண்ண போறாங்க, அந்த ரேஷியோவை சொல்றதா நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ NAR. அடுத்து பாத்தீங்கன்னா PCI, அது வந்து பெர் கேபிட்டா இன்கம். அது நம்ம என்னன்றது முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்றாங்க. இந்தியாக்குள்ளேயே ஒரு 3 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஹரியானா, கேரளா, பீகார். இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஹரியானால பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது ஒரு 1000 குழந்தைங்க பிறந்தா 33 குழந்தைங்க தான் வந்து இறந்து போறாங்க ஒரு வருஷத்துக்கு. இது வந்து 2016ல எடுத்த சர்வே படி. அதே லிட்ரஸி ரேட் பாத்தீங்கன்னா 2011ல எடுத்த சர்வே படி 82% வந்து இருக்கு. அதே மாதிரி நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ வந்து ஒரு 100 குழந்தைங்கள்ல வந்து 61 குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, 14 to 15 இயர்ஸ் அனுப்புறாங்க பேரண்ட்ஸ். பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம்னா 2015-16 சர்வே படி 1,62,034 இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்றாங்க இந்த ஸ்டேட். அடுத்து கேரளா எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம எப்படி ஆக்சுவலா கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஐஎம்ஆர் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை வந்து பிறந்தோடனே ஜாஸ்தியா வந்து எந்தெந்த ஏரியால இறக்குது, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரியால 33, கேரளா 10, பீகார் 38. அப்ப எங்க வந்து அதிகமா குழந்தை இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 ஸ்டேட்ல பீகார்ல தான் அதிகமா இறந்து போறாங்க. ஏன் வந்து நார்த்ல இந்த பீகார்ல அதிகமா இறந்து போறாங்க நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு என்ன ரீசன்ஸ்லாம் இருக்கலாம்னா, ஓகே, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியா இல்லாம இருக்கலாம். ஹெல்த் கேர் அப்படின்னா ஹாஸ்பிட்டல், ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து கம்மியா இருக்கலாம். ஓகே, அப்ப லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு பீகார்ல? அந்த 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா அடுத்து லிட்ரஸி ரேட்டுமே வந்து 62%, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அடுத்து NAR, நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ. அப்ப வந்து குழந்தைங்களை படிக்க அனுப்புறாங்களான்னா ஆப்வியஸா இல்ல, நிறைய பேர் வந்து கம்மி குழந்தைங்க தான் வராங்க, அதான் இங்க 43 இருக்கு. அந்த நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோவும் லிட்ரஸி ரேட்டுமே வந்து டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஏன்னா NAR ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா லிட்ரஸி ரேட்டுமே வந்து ஜாஸ்தியா இருக்கும். PCI, அப்ப பெர் கேபிட்டா இன்கம், யாருமே அங்க சரியா படிக்கல, ஹெல்த் ஃபெசிலிட்டியும் அங்க இல்ல, லிட்ரஸி ரேட்டும் கம்மி. அப்ப இது எல்லாமே இருந்தா ஆப்வியஸா அந்த ஸ்டேட்டோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கு, 31,454 தான் இருக்கு. அடுத்த ஸ்டேட் நம்ம பார்க்கலாம். இப்போ கேரளா. கேரளால பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐஎம்ஆர் பார்க்கலாம். ஒரு 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அதுல 10 குழந்தைங்க தான் இறந்து போறாங்க. அப்ப வந்து அங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குன்னா ஜாஸ்தியா இருக்கு, 94% இருக்கு.
அதுக்கப்புறமா NAR நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ அதுவும் எவ்வளவு இருக்குன்னா 83% வந்து இருக்கு. ஸோ அப்ப வந்து நிறைய குழந்தைங்க படிக்க போறாங்க, லிட்ரஸி ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப பெர் கேபிட்டா இன்கமும் எப்படி இருக்குன்னா 1,40,190 வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ ஹரியானா வரலாம். ஹரியானா பார்த்தோம்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் 1000 குழந்தைங்களுக்கு 33 குழந்தைங்க வந்து இன்னைக்கும் இறந்து தான் போறாங்க. லிட்ரஸி ரேட் வந்து 82% ரொம்ப டீசென்டாவே இருக்கு பீகாரை கம்பேர் பண்ணும்போது. அப்ப நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோவும் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 61 பசங்க இத்தனை பேர் போறாங்கன்றதுனால தான் லிட்ரஸி ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஆப்வியஸா பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. 1,62,034 வந்து பெர் கேபிட்டா இன்கம் இவங்களுக்கு இருக்கு. இதுதான் வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்னா என்னது? நம்மளுக்கு பேர்ல இருந்தே தெரியும். பப்ளிக்னாலே கவர்மெண்ட் ஆஃபர் பண்றது காமன் ஃபார் எவ்ரி ஒன். அப்ப வந்து மானிட்டரி டெவலப்மெண்ட். ஒருத்தருக்கு வந்து பணம் நிறைய இருக்கு, மானிட்டரினா மணி வேல்யூ. ஒருத்தர் வந்து மணி ஜாஸ்தியா இருக்கு, அப்ப அவரால் வந்து எல்லாமே உலகத்துல வாங்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். பணம் ஜாஸ்தியா இருக்கிறவரால ஹீ கேன் நாட் பை பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். அவர் நினைச்சா நான் இருக்கிற ஏரியால பொல்யூஷனே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அவரால் அது முடியாது. அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ். அன்அடல்ட்ரேட்டட் அப்படின்னா கலப்படமே இல்லாத மெடிசன்ஸ் தூய்மையா தான் எனக்கு வரணும் அப்படின்னு அவர் அந்த ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமானா கண்டிப்பா அதுவும் கிடையாது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிசீசஸ். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு எந்த டிசீஸுமே நான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமானா அதுவும் அவரால் கிடையாது. பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு பப்ளிக் ஃபெசிலிட்டி என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ், செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறமா ஹெல்த் கேர்ன்றது ஹாஸ்பிட்டல். அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றோம். அப்புறமா கிளென்லினஸ், நம்ம சுத்தமா தூய்மையா ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS அப்படின்னா என்னன்னா வெரி சிம்பிள், நம்மளுக்கு ஈஸியா புரியணும்னா இட்ஸ் கால் ரேஷன் ஷாப். ரேஷன் கடை பாக்குறோம் இல்லையா, அதுதான் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. We supply food grains to the poor in rural. நம்ம கிராமத்துல இருக்கிற பாதி மக்கள் பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல தான் நிறைய வந்து பொருட்கள் வாங்கி அவங்க அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறாங்க. ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்டாவே இந்த சிஸ்டம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல வந்து 75% லிவிங் இன் த ரூரல் ஏரியா தே யூஸ் ரேஷன் ஷாப். ஆனா அதே ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா 8% மக்கள் தான் வந்து ரேஷன் ஷாப்ல போய் பொருள் வந்து வாங்குறாங்க. இன்னும் அங்க அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மேபி ரொம்ப ரிமோட்டான இடத்துல இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் வந்து இன்னும் எஃபெக்டிவா அதை செயல்படுத்தாம இருக்கலாம். பட் வாட் எவர் மேபி த ரீசன், தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்ஸ் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா அது பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI. இது வந்து நீங்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் அது மாதிரிலாம் போனீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் அதெல்லாம் போனீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய மிஷின் வந்து நீளமா வச்சிருப்பாங்க, அது மேல எழுந்துச்சு வந்து யூ ஹேவ் டு ஒரு 5 rupees காயின் மாதிரி போட்டோம்னா நம்ம வெயிட்டோட சேர்ந்து BMI அப்படின்ற ஒன்னோட காட்டும். அதுதான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது வந்து எதுக்கு இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், எதுக்காக இந்த ஒரு ரேஷியோ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கோமா, நரிஷ்டா இருக்கோமா, இல்ல அண்டர் வெயிட்டா இருக்கோமா அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த BMI. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து நியூட்ரிஷன். எந்த ஒரு கண்ட்ரி வந்து நல்லா வளமா செழிப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியா நியூட்ரிஷியஸா இருக்கணும். அதை செக் பண்றதுக்கும் இது ஒரு வேல்யூ ரொம்ப யூஸ் ஆகுது. BMI வந்து அடல்ட், நம்ம யாருக்கு இது மெயினா யூஸ் பண்றோம்னா பசங்களை கண்டுபிடிக்கிறது கிடையாது, குழந்தைகள் கிடையாது. அடல்ட் வந்து அண்டர் நரிஷ்டா இருக்காங்களா இல்ல அண்டர் நரிஷ்ட் இல்லாம இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the weight of a person. ஒரு ஆளோட வெயிட் கேஜில அது நீங்க மென்ஷன் பண்ணணும், கிலோகிராம்ல. அதை நீங்க எதால டிவைட் பண்ணணும்னா அவங்க ஹைட் வந்து மீட்டர்ல இருக்கணும், அதை வந்து ஸ்கொயர் பண்ணி நீங்க பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அந்த வேல்யூ வந்து 18.5 அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து அண்டர் நரிஷ்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து சத்துணவு வந்து அவங்க உடம்புல இல்ல அப்படின்னு அது குறிக்குது. அதே அந்த BMI வந்து 25 வேல்யூவை தாண்டி போச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்க, அவங்க உடம்புல வந்து அன்னெசரியான ஃபேட்ஸ் அதெல்லாம் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் க்ரோயிங் சில்ட்ரன். இது வந்து வளர்ற குழந்தைங்கள் கிடையாது, வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்கானது. அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் அதை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் HDR இப்படின்னா என்னது? இந்த ரிப்போர்ட் எதுக்குன்னா இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு மெஷர் த டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு ரொம்ப பெஸ்டான மெத்தடா இதான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் பண்றாங்கன்னா இட் இஸ் பப்ளிஷ்டு பை UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா
மத்த கண்ட்ரீஸ் எல்லாரையுமே ஒண்ணா கம்பேர் பண்றாங்க. ஒரு 3 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கம்பேர் பண்றாங்க. அந்த 3 கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்னா, லிவிங் ஸ்டாண்டர்ட். அதுதான் பிசிஐ, பெர் கேபிட்டா இன்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிசிஐனா என்னது அப்படின்னு. அப்புறமா ஹெல்த் ஸ்டேட்டஸ், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமா எத்தனை வயசு வரைக்கும், எத்தனை வருஷம் வரைக்கும் அவனால நல்லா உயிரோட ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்றது தான் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. மூணாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களோட எஜுகேஷனல் லெவல், அது வந்து லிட்ரஸி ரேட்டும் அதுல சேர்ந்திருக்கும், NAR நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோவும் அதுல சேர்ந்திருக்கும், அதான் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ரெண்டுமே சேம் தான். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் எஜுகேஷனல் லெவல்ஸ் ஆஃப் த பீப்புள். இந்த 3 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி எந்த கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காங்க இல்ல அப்படின்றத வந்து ஒரு ரேங்க் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2018ல எடுத்த கணிப்புப்படி இந்தியா வந்து 130th ரேங்க் இருக்கு. அப்ப நம்மளுக்கு முன்னாடி 129 கண்ட்ரீஸ் வந்து லீடிங்ல இருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. இது தவிர இந்த HDR அந்த ரிப்போர்ட்ல வந்து வேற என்னெல்லாம் கன்சிடர் பண்றாங்க, எதெல்லாம் உள்ள எடுத்துக்கிறாங்க அந்த 3 கிரைட்டீரியா தவிரனா, பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன், பாவர்ட்டி லெவல், இன்இக்வாலிட்டி, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்றாங்க. சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்து இப்ப சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இத்தனை வருஷம் நீங்க சோஷியல் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த காலத்துக்கு வந்து நீங்க எல்லா ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுடைய வருங்கால சன்னதிகள், உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காகவும் சில ரிசோர்ஸஸை வந்து நீங்க விட்டு வைக்கணும். எல்லாத்தையுமே நீங்க இப்பவே காலி பண்ண கூடாது. அதுக்கு பேரு தான் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். The economic development is achieved at the cost of natural resources and environment. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்றோம், ரிசர்ச் கண்டுபிடிக்கிறோம், டெவலப் ஆறோம். ஆனா இது எல்லாமே அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? எதை பணையம் வச்சு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இயற்கை வளங்களை தான் நம்ம பணையம் வச்சு நம்மளோட என்விரான்மெண்ட் அழிச்சு நம்ம இதுல எல்லாம் டெவலப் ஆறோம். அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எக்ஸசிவ் மைனிங், டிப்ளீஷன் ஆஃப் தீஸ் ரிசோர்சஸ். நம்ம வந்து நிறைய ரிசோர்ஸ் ஓவரா மைனிங் பண்ணோம்னா இந்த ரிசோர்ஸ் எல்லாமே சீக்கிரமா காலி ஏறும். அப்ப நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே இருக்கும், ஆனா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸ்மோக், பாய்சனஸ் கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஃபேக்டரிஸ்ல இருந்து எமிட் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே நிறைய இன்னும் பொல்யூஷனை அதிகப்படுத்துது. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதெல்லாம் கூட என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா லைவ்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆல்சோ. அது வந்து பீப்புளோட வாழ்க்கையும் பாதிக்குது, நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுமே வந்து பாதிக்குது. இதுதான் வந்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக். நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம டீக்ரேட் பண்றோம்? டீக்ரேட்னா நம்ம எப்படி வந்து அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். Our mismanagement of resources has led to environmental degradation state wise and also national wise. நம்ம வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியாததுனால, நம்மளோட இயற்கை கடவுளா கொடுத்த வளங்களை மேனேஜ் பண்ண தெரியாததுனால எல்லா இடத்தையும் வந்து நம்ம அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன நம்ம இப்பதான் பார்த்தோம். இட் இஸ் த பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் நேஷனல் ரிசோர்சஸ் பை யூசிங் த ரிசோர்சஸ் அட் த மினிமம் லெவல் so that the future generations can also use it. இந்த காலத்துல உனக்கு தேவையானதையும் நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனா வருங்காலத்துக்கும் கொஞ்சம் விட்டு வைக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் சொல்றாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போன்னு. கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா. கிரவுண்ட் வாட்டர்னா நிலத்தடி தண்ணீர், அடியில இருக்கிறது பூமியில. Depleting groundwater in Punjab, West UP points to overuse and growing urban settlements. அதாவது பஞ்சாப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா நிலத்தடி தண்ணீர் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு போக போக. அது எதனால அது மாதிரி ஆகுது அப்படின்னா, சுத்தி இருக்கிற அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா இடமும் சிட்டியா நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஓவரா நம்ம இருக்கிற நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டுறோம், அப்ப நிறைய தண்ணி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பண்றதுனாலதான் நம்மளோட இன்னுமே கிரவுண்ட் வாட்டர் அந்த ஏரியால கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 40% டிக்ளைன் இன் கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா. இதனால என்ன ஆச்சுன்னா, ஓவரால் இந்தியால முன்னாடி இருந்ததை காட்டிலும் 40% வந்து நம்மளோட நிலத்தடி தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது எக்ஸாம்பிள், எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். எக்ஸாஷன் அப்படின்னா வந்து சீக்கிரமா காலி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இயற்கை வளங்களை. அக்கார்டிங் டு த வேர்ல்ட் எனர்ஜி ரெவ்யூ ஜூன் 2018, ஜூன் 2018ல வந்து ஒரு வேர்ல்ட் எனர்ஜி ரெவ்யூ வந்து எடுத்திருக்காங்க, கருத்து கணிப்பு. அதபடி பாத்தீங்கன்னா the total reserves of the crude oil stock in the world will last only for 50 years because of the fast use of oil reserves and alternate source of energy not yet developed.
க்ரூட் ஆயில் அப்படின்ற அந்த வளத்தை வந்து நம்ம ஜாஸ்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆக போகுதுன்னா, அடுத்த 50 வருஷத்துக்குள்ள எல்லாமே வந்து சீக்கிரமா காலியாக போகுது, அழிஞ்சு போகுது க்ரூட் ஆயில். நம்ம அவ்வளோ ஜாஸ்தியா ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர நமக்கு அது ஆல்டர்னேட்டா என்ன இருக்கு அப்படின்றதையும் எனர்ஜியை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. அதுவும் இன்னொரு வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த லெசன் வந்து அவ்வளவுதான். இது வந்து டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து எப்படி கண்ட்ரீஸோட நம்ம கம்பேர் பண்றாங்க, என்னென்ன கிரைட்டீரியா அதுல ப்ளே ஆகுது, அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். இவ்வளவுதான் டெவலப்மெண்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஐல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.